ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு புவனாஸ் சேனல் 27. இன்றைக்கி நம்ம பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம். பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு அப்படின்னா 250 கிராம். கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம எந்த ஒரு இனிப்பு செஞ்சாலும் அதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்க்கணும். அப்போ தான் அதனுடைய இனிப்பு சுவையை நல்லா எடுத்து கொடுக்கும். இதில் நல்லா கொதித்த சுடு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருக்கணும், அப்போ தான் உருண்டைகள் நல்லா சாஃப்டாக வரும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. எடுத்தோடனே அதிகமாக தண்ணி சேர்த்துற வேண்டாம். ஆயிலும் நெய்யும் நம்ம சேர்க்க வேண்டாம், வெறும் தண்ணி மட்டும் சேர்த்தாலே போதும். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கிளறிக்கலாம். தண்ணி ரொம்பவே சூடாக இருக்கிறதால நம்மளால் கண்டிப்பாக கைகளால் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு மரக்கரண்டியை யூஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மாவெல்லாம் நல்லா திரண்டு வரணும். ஓரளவுக்கு கை பொறுக்கிற சூடு வந்தோன்னே நம்ம கைகளால் பிசையலாம். இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்ட ஆரம்பிச்சிடலாம். இந்த அளவுக்கு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க. ரவுண்டாகவும் நீளமாகவும் நமக்கு விரும்பிய ஷேப்பில் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப பெரிய அளவாக உருட்டாமல் மீடியமான அளவில் உருட்டிக்கோங்க. அப்போ தான் சாப்பிட்றதுக்கும் நமக்கு நல்லாயிருக்கும். இதே மாதிரி மீதமுள்ள எல்லா மாவுலையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம பால் கொழுக்கட்டைக்கு தேங்காய் பால் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு ஒரு சின்ன தேங்காயை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இதை மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நமக்கு தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பால் கொழுக்கட்டை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வரணும். இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கொழுக்கட்டையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பாதியளவு கொழுக்கட்டைகளை தான் இப்போ நான் சேர்க்குறேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு இது நல்லா கொதிக்கணும். 5 நிமிஷம் இது வெந்ததுக்கப்புறமா மீதமுள்ள கொழுக்கட்டைகளை நம்ம சேர்க்கலாம். அப்போ தான் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து ஒட்டாமல் தனித்தனியாக இருக்கும். நம்ம சேர்த்த கொழுக்கட்டைகள் நல்லா தண்ணியில் கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். தண்ணி நல்லா கொதிநிலையில் இருக்கும் போது நம்ம கொழுக்கட்டைகளை சேர்த்தோம் அப்படின்னா தான் அது கரையாமல் இருக்கும். இப்போது மீதமுள்ள கொழுக்கட்டைகளையும் நம்ம சேர்த்துடலாம். கொழுக்கட்டைகளை சேர்த்த உடனேயே நம்ம கரண்டியால் கிளறக்கூடாது, அப்புறம் அது உடைய ஆரம்பிச்சிடும். ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நம்ம கிளறி விட்டுக்கலாம். லைட்டாக இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. அடுத்ததாக நம்ம சர்க்கரை பாகை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சர்க்கரை பாகை ரெடி பண்ணுறதுக்கு நம்ம எந்த கப்பில் அரிசி மாவு அளந்தோமோ அதே கப்பில் நான் 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். பாகு பதம் எதுவும் தேவையில்லை. வெல்லம் நல்லா கரையணும். வெல்லத்தில் இருக்கிற அந்த தூசிகளை எல்லாம் வடிகட்டுறதுக்காக தான் நம்ம கரைக்கிறோம். வெல்லம் நல்லாவே தண்ணியில் கரைஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு கரைஞ்சால் போதும். கொழுக்கட்டையும் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற வெள்ளைப்பாகை இதில் சேர்த்துடலாம். கொழுக்கட்டை நல்லா வெந்ததுக்கப்புறமா தான் நம்ம வெள்ளைப்பாகு சேர்க்கணும். கொழுக்கட்டை வேகிறதுக்கு முன்னாடி வெள்ளைப்பாகு சேர்க்கக்கூடாது. இப்போது வெள்ளைப்பாகை வடிகட்டி சேர்த்துக்கலாம். சர்க்கரை பாகு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம கொழுக்கட்டையை சுடு தண்ணியிலேயே வேக வச்சுக்கிறதால ரொம்பவே சாஃப்டாக வெந்திருக்கு கொழுக்கட்டை. இப்போ நம்ம கலந்து விடும்போது நல்லா வெளியில் மிதக்குது பாருங்கள்.
ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். சில பேர் கொழுக்கட்டைகளை தனியாக இட்லி பாத்திரத்தில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்ப்பாங்க. அந்த மாதிரி சேர்த்தோம் அப்படின்னா கொழுக்கட்டை ரொம்பவே ஹார்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி தண்ணியிலேயே வேக வச்சோம் அப்படின்னா ரொம்பவே சாஃப்டாக வெந்துடும் கொழுக்கட்டை. வெள்ளைப்பாகு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டால் போதும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். இது ஓரளவுக்கு ஆறுனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் பாலை சேர்த்துடலாம். தேங்காய் பால் சேர்த்தா ரொம்பவே சுவையாக இருக்கும். தேங்காய் பாலுக்கு பதிலாக காய்ச்சி ஆற வச்சா பசும்பால் கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்துட்டு இந்த மாதிரி லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்முடைய பால் கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி பால் கொழுக்கட்டையை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.